நயன்தாரா ரீசெண்டா தனுஷ் மேல சரமாரியான அக்யூசேஷன் வச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமா பெருசா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து அடுத்தவங்களோட கஷ்டத்துல ஒரு இன்பம் படுறாரு. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி ஹாப்பியாறது சைக்கோத்தனம். ஆடியோ லான்ச்ல உன்னோட இன்னோசன்ட் ஃபேன்ஸ் முன்னாடி நீ உன்ன நல்லவனா காட்டிக்கிற. பட் அதுல பாதியாவது கொஞ்சம் நல்லவனா இரு. சோ இந்த மாதிரி சரமாரியான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தனுஷை யாருமே இப்படி ஓப்பனா அடிச்சதே இல்ல. சோ நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியே பார்த்தேன் இந்த விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா நயனோட நெட்ஃபிளிக்ஸ் பிலிம் தான். சோ அது ரிலீஸ் ஆக போகுது. பட் அதோட காப்பிரைட் சில இது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்ட இருக்கு. நானும் ரவுடி தான் மூவி சாங்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், சின்ன சின்ன கிளிப்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுக்கு யார் தடையா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் இருக்காரு. அண்ட் லாஸ்டா ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ல கூட 3 செகண்ட் மட்டும் நானும் ரவுடி தான் படத்துல இருந்து ஒரு மியூசிக் கிளிப் அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் 10 கோடி அபதாரம் கேட்டிருக்காரு. ஸோ ஒரு ப்ரொடியூசர் எப்படி மாஃபியா மாதிரி எல்லா பேரோட லைஃபையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ எங்களை கூட விடுங்க, அட்லீஸ்ட் இந்த மூவிக்கு ஒர்க் பண்ண அவங்களோட லைஃபை யோசித்து பாருங்க, அவங்களுக்காண்டியாவது ஒரு முடிவு எடுங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ரெக்வஸ்ட்டும் வச்சிருக்காங்க. ஸோ தனுஷ் ஏன் இப்படி நயன்தாராவை பழி வாங்கிட்டு இருக்காரு, இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் நயன்தாராக்கு இதுக்கு முன்னாடி இருக்க ரிலேஷன்ஷிப் தான். ஸோ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா தனுஷ் விட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ சேர்த்து வச்சு தனுஷ் பழி வாங்குற மாதிரி இருக்கு.